எலும்புகளுக்குள் ஆதி அனுப்பி அந்த எலும்புகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? அங்கே உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமையுடைய ஆண்டவர் அங்கே பழைய ஏற்பாட்டில் அதை நிறைவேற்றுகிறார். புதிய ஏற்பாட்டிலே நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிங்கள் என்று அவர் நமக்கு அவர் சாட்சி கொடுத்தவராக இருக்கிறார். அங்கே எசேக்கியேல்ல நீங்க படிக்கிற பொழுது 37வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை நீங்கள் படிப்பீர்களானால் அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பொழுது அந்த எலும்புகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறாரா? உயிர் பெறச் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். படிங்க 37 எரேமியா. யாவாகிய ஆண்டவர் எசேக்கியேல் 35 யாவாகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். நான் இந்த எலும்புகளுக்குள்ளே என்னுடைய ஆவியை நான் பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது உயிரடைவீர்கள். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்களா? உயிரடைவீர்கள். யார் உயிரடைவீர்கள்? அங்கே எல்லா மனித எலும்புகள் எல்லாம் அங்கே ஒன்று கூட்டி ஒரு மலையை போல அங்கே ஒன்றாக இணைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த எலும்புகளுக்கு மத்தியிலே அங்கே போய் நீ ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் அந்த இடத்துல நீ அந்த எலும்புகளுக்கு நேராக நின்று நீர் கர்த்தர் உரைக்கிறார் என்று என்ன செய்ய, நீர் இந்த தீர்க்க தரிசனத்தை நீ உரைக்கின்ற பொழுது அந்த எலும்புகளுக்குள்ளே நான் என்ன செய்வேன்? என்னுடைய நான் ஆவியானது இதுதான் மரித்தலும் உயிர்த்தலும் ஜீவனமாக நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார்? அதை உறுதிப்படுத்துகிறார். அந்த தீர்க்க தரிசனம் உரைத்த உடனே அதே 37வது அதிகாரத்திலே அதே 10வது வசனத்தை நீங்க படிக்க அந்த எலும்புகள் எல்லாம் என்ன செய்கிறதா? அங்கே உயிர் பெற்று இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. 10வது வசனத்தை படிங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் ஆண்டவர் எனக்கு எப்படி கற்பித்தாரோ அதே போல நான் எலும்புகளுக்கு முன்னாடி நின்று நான் அங்கே போய் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அந்த எலும்புகளுக்கு. அப்பொழுது அந்த தேவனுடைய ஆவியானது அவர்களுக்குள் பிரவேசிக்க அந்த ஆவியானது அந்த எலும்புகளுக்குள் பிரவேசிக்கின்ற பொழுது அவர்கள் உயிரடைந்து அந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். மகா பெரிய சேனையாக என்னதான் நின்றது. இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் இதே வார்த்தையை கொண்டு நீங்க நினைக்கல நான் வியாதி உள்ளவனாக இருக்கிறேனே, என்னாலே ஒன்றுமே செய்ய முடியாது, நான் ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்கிறேனே ஆண்டவரே, என்னாலே மக்கள் ஒன்றுமே செய்ய முடியாது என்று நீங்கள் இப்படி உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் நினைப்பீர்களே. ஆனால் தேவன் எந்த ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசனத்தை கொண்டு மலைகள் போல குமிக்கப்பட்டிருந்த அந்த எலும்புகளுக்கு அவர் தீர்க்க தரிசனம் மூலமாக அவருடைய ஆவி அனுப்பி அது பெரிய ஒரு சேனையாக அவர் மாற்ற முடியுமோ அவர் உங்களையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் நானே உயிர்த்தெழும் ஜீவனமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றும் அறியாமலும் அவன் என்ன செய்வானா? அவன் பிழைப்பான். இந்த பூமியில மாத்திரமல்ல பரலோகத்திலும் அவர்கள் அவருக்காக அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் சாட்சி உள்ளவர்களாக இருப்பார்கள். இன்னைக்கு இந்த சாட்சி உள்ளவர்களை தான் தேவன் எதிர்நோக்கி இருக்கிறார். அவர்கள் இந்த பூமியிலே எல்லா சிருஷ்டிகளுக்கும் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அவருடைய ஆவி இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் ஒரு காற்றை போல அவர்கள் மீது அவர் என்ன செய்ய போகிறாரா? ஊத போகிறார். பெந்தெகோஸ்து என்ற நாளிலே எல்லோரும் மரித்து கிறிஸ்து மரித்த பொழுது பயந்து அங்கே 120 பேர் ஒன்றாக கூடியிருந்த பொழுது அவர்கள் மீது ஒரு மனதோடு கூடியிருந்த பொழுது அதே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கின பொழுது அவர்கள் எல்லோரும் என்ன செய்தார்களா? பலத்த கன்றுகளை போல எழும்பி அவர்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்தார்களா? அந்நிய பாஷைகளை அவர்கள் பேசினார்கள். இன்னைக்கு பேசுகிற அந்நிய பாஷை இல்ல, ரீக்கபா சிக்கபா கிடையாது, சலவரி அளவரிங்கிறதும் கிடையாது. அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் பேசுகிற பாஷை மற்றொருவர் புரிந்து அவருக்கு சாட்சி கொடுத்தவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு சபைகளுக்குள்ளே அங்கே அங்கே பேசப்படுகிற அநேக அந்நிய பாஷைகள் அங்கே வஞ்சிக்கக்கூடிய ஆவியாக இருக்கிறது. சத்திய ஆவி வருகின்ற பொழுது அது உங்களையும் என்னையும் சகல சத்தியங்களையும் அது என்ன செய்யுமா? வழி நடத்தும் என்று சொல்கிறது. தேவனுடைய வார்த்தை உண்மையும் சத்தியமும் அது பரிபூரணமும் அது புடப்படப்பட்டதாக இருக்கிறது. இந்த வார்த்தை கண்டு அவர் கண்டு ஒரு கூட்டம் அந்த பூமியில எழும்ப போகிறது. அவர்களுக்காக அவருடைய ஜீவன் இந்த பூமியில் அவர் என்ன செய்தார்? அவர் அடித்து விடப்பட்டார். அதே ஜீவனை கொண்டு அவர் 3வது நாளிலே அவர் உயிர்த்தெழுந்து வந்து அவர் சீசர்களுக்கு எப்படி காட்சி அளித்தாரோ இதே போல் பிரஜாதிகளுக்கு மத்தியிலே ஒரு கூட்டத்தை ஆண்டவர் அவருடைய பரிசுத்த ஆவியினாலே இந்த கடைசி சபை நிமிஷத்திலே அவர் என்ன செய்ய போகிறார்? அவர் எழுப்ப போகிறார். ஏனென்றால் நீங்கள் அவருக்கு ஆலயமாக இருக்கிறபடினாலே அவர் உங்களையும் கொண்டு என்னையும் கொண்டு அந்த காரியத்தை இந்த பூமியில் அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த சத்தியத்திற்கு அவர் தாமே முத்திரை போட வேண்டியதாக இருக்கிறது. அந்த முத்திரை பரிசுத்த ஆவியினுடைய முத்திரை இல்லாமல் பரலோக ராஜ்யத்திற்கு ஒருவனும் போக முடியாது. அங்கே போனா என்ன சொல்வார் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொன்ன மாதிரி, நீங்க எல்லாம் யாருப்பா? நான் உங்களை ஒருபோது நான் என்ன செய்யவில்லை
அறியவில்லையே, கல்யாண வீட்டுக்கு நீங்கள் எப்படி வந்தீர்கள்? இவர்களுடைய கையும் காலையும் கட்டி நீங்கள் இவர்களை எங்கே கொண்டே போடுங்கள், அங்கே இருட்டுள்ள அறையில் போடுங்கள். இருள் என்பதற்கு எதற்கு அடையாளமாக இருக்கிறது? அங்கே பாதாளத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எதை கொடுத்திருக்கிறார்? அவர் வெளிச்சம், பரிசுத்த ஆவி. அந்த ஆவி உங்களுக்கு முத்திராக இருக்குமானால் நீங்கள் இந்த முழு பூமியிலும் அவருக்கு நீங்கள் ஒரு சுவிசேஷ தூதகங்களாக, சுவிசேஷத்திற்குரிய ஆலயமாக நீங்கள் உலாவ முடியும். நீங்கள் எந்த ஒரு கட்டுக்குள்ளும் இருக்க முடியாது. ஏனென்றால் யார்? நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் வழிநடத்தக்கூடியவர்கள். அதனாலதான் அங்கே 2 ராஜாவில் இங்கே சொல்லுகிறவங்க 13வது அதிகாரத்திலே 21வது வசனம் இங்கே சொல்லுகிறது. அங்கே என்ன செய்கிறது? மரித்த சரீரத்திற்கு எலியாவுடைய கல்லறை மீது ஒரு மரித்தனுடைய சடலத்தை தூக்கி போட்ட உடனே அவருடைய சரீரம் அங்கே என்ன சொல்கிறது? அங்கே உயிர் பெறுகிறது. அங்கே வேதம் சொல்லுகிறது. 2 ராஜாவிலே 13வது அதிகாரத்தில் வாருங்கள், 21வது வசனத்தை படிங்கள். அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில், அப்பொழுது ஒரு மனுஷனை அங்கே அவர்கள் அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டைக்கு கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறைக்கு போட்டார்கள். அந்த எலிசாவுடைய கல்லறை மீது அந்த மனுஷனை தூக்கி போடுகிறார்கள். எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனில் பிரேதம் அந்த மனுஷனுடைய பிரேதம் அந்த எலியாவினுடைய கல்லறையில பட்டவுடனே எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து அவன் என்ன செய்தானா? தன் கால்களை ஊண்டி எழுந்திருந்தான். அவன் கால்களை ஊண்டி எழுந்திருந்தான். பாருங்க, எலிசா மரித்த பிறகும் அவருக்குள் யார் இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். அந்த கல்லறை மீது ஒரு மனிதனுடைய எலும்பு பட்டவுடனே அந்த எலும்புக்குள் என்ன போய்கிறதா? அங்கே ஜீவன் போய்கிறது. யாருடைய ஜீவன்? கிறிஸ்துவனுடைய ஜீவன். எலியாவுக்குள்ளே யாருடைய ஆவி இருந்தது? கிறிஸ்துவனுடைய ஆவி இருந்தது. மனிதன் மரித்து அழுகி போய் விடுகிறான். ஆனாலும் எலிசாவினுடைய ஆவி மரித்து எல்லாமே அழுகி போன பிறகு அதற்குள்ள என்னது இருக்கிறது? அந்த கல்லறையிலே அவரை பாதுகாப்பதற்காக அந்த அபிஷேகம் இருக்கிறது. இன்னைக்கு இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் உங்களையும் இந்த அபிஷேகம் எங்கே கொண்டு சேர்க்கும்? பரலோகம் கொண்டு சேர்க்கும் என்று சொல்கிறது. எலிசாவுக்கு மாத்திரமல்ல, அவரை போல் நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களானால் நீங்கள் உங்களுக்குள்ளும் அவருடைய ஜீவன் இருக்கும் என்று, அவர் உயிருள்ள தேவன் என்று, உயிருள்ள கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று அவர் உங்களையும் அவர் சாட்சி கொடுக்க அவர் சத்தியமுள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் லூக்காவுடைய புத்தகத்திலே 7வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள். லூக்காவிலே படிங்கள் அந்த வசனத்தை 7, 11, 15. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். நாயின் என்னும் ஊருக்கு அவர் போகிறார். அவருடைய சீசர்கள் அநேகரும் திரளான ஜனங்களும் திரளான ஜனங்களும் சீசர்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது, அந்த ஊருக்கு வாசலினுடைய சமீபத்தில் அவர்கள் போகின்ற பொழுது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படியாக கொண்டு வந்தார்கள். அவருக்கு முன்பாக எதிர்கொண்டு கொண்டே வருகிறார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தார். அந்த ஸ்திரீக்கு ஒரே மகனாக இருக்கிற ஒரே மகன் அந்த தாய் எவ்வளவு நேசித்திருப்பார். ஒரு வீட்டில் 5 பிள்ளை 6 பிள்ளை இருக்கின்ற பொழுது தாய்க்கு கடைக்குட்டி அந்த திருநெல்வேலி பாசல் என்று சொல்வார்கள். கடைக்குட்டி கடைசி பிள்ளைக்கு மீதுதான் அநேக ஸ்திரீகளுக்கு என்னதான் இருக்குமா? பாசம் இருக்குமா? இதே மாதிரி 5 பிள்ளைகள் ஒரு பிள்ளை மீது பாசமாக இருக்குமானால், ஒரு தாய்க்கு ஒரே ஒரு மகன் இருப்பானால் அவனும் இறந்து போய் விடுகிறான். அந்த நாயின் என்கிற ஊருக்குள் அவர் ஆண்டவர் சீசர்களோடு போகின்ற பொழுது அந்த ஒரு மகனை இழந்த அந்த ஸ்திரீ அநேக கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு வருகிறார். இதற்கு பிறகு யார் எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது? யார் என்னுடைய கண்ணீரை துடைப்பார்? யார் எனக்கு நெருக்கமான நேரத்தில் உதவி செய்வார்? ஒரே ஒரு மகன் கொடுக்கப்பட்டது. அந்த மகனுடைய ஜீவனை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு விட்டார் என்று அவர் அழுது புலம்பிக் கொண்டு அந்த சரீரத்தோடு போகின்ற பொழுது ஆண்டவர் அந்த சரீரத்துக்கு முன்பாக, அந்த பாடைக்கு முன்பாக அவர் என்ன செய்கிறாரா? எதிர்கொண்டு வருகிறார். கீழே படிக்கிற அந்த வசனத்தை, அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே வந்தார்கள். ஏன்னா அவளுக்கு கைம்பெண்ணாக இருந்தவங்க ஊரில் இருந்த அநேக ஜனங்கள் அவருக்கு அந்த பிரேதத்தோடு எல்லோரும் வருகிறார்கள். அவளை பார்த்து உடனே இவளுடைய வேதனை, இவளுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய யாசுவா பார்த்து அவள் மேல் மனதுருகி அவள் மீது முதலாவது அவர் என்ன செய்கிறாரா? மனதுருகுகிறார்.
இன்னைக்கு நம்மளை போல ஜனங்களாக இருந்தால் நாம் ஒரு ஊழியக்காரனை பார்த்தவுடனே மார்களை அடித்து கொண்டு நாம் அழைக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லுகிறது அவன் மனது வேதனையோடு அந்த சரீரத்தோடு அந்த ஊரில் இருந்து அநேக ஜனங்களோடு அவன் மனதிலே மிகுந்த துக்கத்தை அடைந்தவளாக அவள் கடந்து செல்லுகிற பொழுது அவளுடைய அந்த மனதை ஆண்டவர் உள்நோக்கி பார்க்கிறார், உள் காயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இவளுக்கு ஒரே ஒரு மகன் தான் கொடுக்கப்பட்டது, இவன் இறந்து போய்விட்டான். இதற்கு பிறகு இவளுக்கு யாரும் கிடையாது இந்த பூமியிலே, இந்த ஊரில் உள்ள யாருமே கிடையாது உதவி. நான் இவளுடைய மகனை நான் என்ன செய்ய வேண்டும்? திரும்பமாக அந்த பாடையில் இருந்து அவனை நான் உயிர்ப்பிக்க வேண்டும். ஏனென்றால் மரித்த சரீரத்துக்குள் ஜீவனை அனுப்புகிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? அவருக்கு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே இருக்கிறது. உடனே ஆண்டவர் மனதுருகி அங்கே கீழே என்ன சொல்லப்படுகிறது? அவர் பாடையை கொண்டு அவர் என்ன செய்கிறாரா? அவனை எழுந்திரு என்று சொல்கிறார். கீழே அந்த அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து அழாதே என்று ஸ்திரியை பார்த்து உடனே அவளுக்கு சமாதானத்தை கொடுத்து அங்கே கிட்ட வந்து பாடையை தொட்டார். அவர் உடனே அந்த பாடையை தொடுகிறார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அந்த பாடையை சுமந்தவர்கள் எல்லோருமே உடனே நடந்து போவதை நிறுத்திவிட்டு அங்கே நிற்கிறார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று உனக்கு நான் சொல்லுகிறேன். எந்த தேவன் சொன்னாரோ சொன்ன வார்த்தைப்படி முதலாவது அவருடைய சரீரத்தை இந்த பூமியிலிருந்து முதலாவது எழுந்திருக்க பண்ணாரோ அதே ஆண்டவர் அதற்கு முன்பாகவே ஒரு ஸ்திரீ மீது மனதுருகி அவருடைய ஒரே மகனுக்காக அவர் மனதுருகி என்ன செய்கிறார்? ஏ வாலிபனை மரித்தவனே நீ எழுந்திரு என்று உனக்கு நான் என்ன சொல்கிறேன்? உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். இந்த கட்டளை பெற இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் இருக்கிறது? எத்தனை பேருக்கு இந்த பரிபூரண அன்பு இருக்கிறது? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களை நீங்களே அந்த காரியத்தை இதை கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். ஏனென்றால் மரித்த சரீரத்தை உயிர்ப்பிப்பதற்கும் உலர்ந்த எலும்புகளை ஜீவனை கொடுத்து ஒரு சேனையாக நிறுத்துவதும் அவர் யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கிறது? கிறிஸ்து யாசுவாக்கு மாத்திரமே இருக்கிறது. அதனாலதான் லூக்காவினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரத்திலே அவர் 41, 49வது வசனம் என்ன சொல்கிறது? 8வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்கள். லூக்காவினுடைய புஸ்தகம். அப்பொழுது ஜெப ஆலயத்தினராக எவிர் என்னும் பெயருள்ள ஒருவன் வந்து யாசோனின் பாதத்தில் விழுந்து உடனே யாசோனுடைய பாதத்தில் விழுந்த ஜெப ஆலயத்திலே உண்டான ஒரு தலைவன் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் அவன் விழுந்து 12 வயதில் தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டுக்கு அவர் வரும்படி அவரை வேண்டிக் கொண்டார். ஆண்டவரை அவன் வந்து வேண்டிக் கொள்கிறான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அவரை வந்து என்ன செய்கிறார்கள்? நெருக்கிறார்கள். 49 படிங்க. 49. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள். உன்னுடைய குமாரத்தி ஏற்கனவே மரித்து போய்விட்டால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றார். நீ போதகரை நீ என்ன செய்ய வேண்டாம்? வருத்தப்பட வேண்டாம். அந்த ஜெப ஆலய தலைவனுக்கு அவனுக்கு அந்த அளவுக்கு ஆறாவது சென்ஸ் என்ன செய்யல? வேலை செய்யவில்லை. ஏனென்றால் இந்த ஆண்டவர் ஜீவனுக்கும் அதிகாரம் உடையவர். அவரை இவன் கூட்டி வருகிறான் என்று அங்கே வந்த உடனே அவருக்கு அந்த வீட்டில இருந்து வந்து அந்த செய்தியை கொடுத்து நாம என்ன சொல்லுகிறான்? உடனே அங்கே ஆண்டவர் 55வது வசனத்துல அங்கே என்ன சொல்லுகிறது? அவர் உள்ளே பிரவேசித்து அவர் என்ன செய்கிறார்? உடனே இந்த ஜீவன் திரும்ப வருகிறது சொல்லி படிக்க அந்த வசனத்தை 55 அப்பொழுது உடனே அவள் என்ன செய்கிறாரா? எழுந்திருந்தால் உடனே பாருங்க அந்த வாழ்வை பெண் மரித்தவளை உடனே ஆண்டவர் எழுப்பி ஆண்டவர் அவளுக்கு என்ன செய்கிறார்? ஆகாரம் கொடுங்கள். ஏன்? அவ பசியாக இருக்கிறார். ஏன்? அந்த போன ஜீவனுக்கு திரும்பமாக ஜீவனை கொடுப்பது யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? ஆண்டவருக்கு மாத்திரமே இருக்கிறது. இன்னைக்கு இந்த விசுவாசம் இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது? அவர் யாராக இருக்கிறார்? முதலாவது அவர் உயிர் உள்ள ஆண்டவராக இருக்கிறார். இரண்டாவது அவர் யாரு? அவர் எல்லா ஜீவனுக்கும் உயிரை கொடுக்கக்கூடிய ஆண்டவராக கிறிஸ்துவாக இருக்கிறார். மூன்றாவதாக அவர் எப்படிப்பட்டதாக? யோவான் 11வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறது? 14 வாசிங்க. யோவான் 11 வரைக்கும் நான் சீக்கிரம் முடிச்சினேன். யோவான் 11 அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான். நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு என்ன செய்கிறான்? நித்திரை அடைந்திருக்கிறான். நான் அவனை எழுப்ப போகிறேன்.
போகிறேன் என்றார். நான் அவனை என்ன செய்ய போகிறானா? எழுப்ப போகிறேன். எல்லாரும் என்ன செய்யறாங்க? லாசர் என்ன செஞ்சிட்டாரு? மரித்து விட்டார். இனிமே அவர் என்ன செய்ய முடியாது, எழுந்திருக்க மாட்டார். மரித்து என்ன ஆயிட்டு 4 நாளாகி விட்டது. அந்த சரீரத்திலிருந்து நாட்டோம் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய சகோதரனாகிய லாசர் என்ன செய்கிறான்? அவன் நித்திரையில் இருக்கிறான். நான் அவனை என்ன செய்ய போகிறேன்? எழுப்ப போகிறேன் என்று சொல்கிறார். அதிலே கட்டுரையா படிக்க 14 அப்பொழுது யாசுவா அவர்களை நோக்கி லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாவதற்கு ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்தில் போவோம் வாருங்கள் என்றார். உடனே என்ன செய்கிறார்? போவோம் வாருங்கள் என்று சொல்கிறார். கீழே படிக்கிறதுல அப்பொழுது திதிமு என்னப்பட்ட தோமா மற்ற சிஷ்யரை நோக்கி அவருடைய கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். யாசுவா வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மரித்தால் 23ல இருந்து படிக்க நேரம் கிடையாது. யாசுவா அவர்களை நோக்கி சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அவர் என்ன சொல்கிறார்? உயிர்த்தெழுந்தான் உன்னுடைய சகோதரன் என்று அவர் சொல்கிறார். அதற்கு மார்த்தாள் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில், உயிர்த்தெழுதல் அது வந்து நான் அறிந்திருக்கிறேன், அந்த கடைசி நாளிலே நடக்கும் என்று, கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னுடைய சகோதரன் மரித்தான் உயிர்த்தெழுந்தான். மார்த்தாள் என்ன சொல்கிறார்? கடைசி நாளிலே அந்த உயிர்த்தெழுதல் நடக்கும் என்று ஆண்டவரை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய சகோதரன் மரித்து எத்தனை நாளாகிவிட்டது? 4 நாளாகிவிட்டது. அது அந்த சரீரம் இப்பொழுது நாட்டம் எடுக்கும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 25வது வசனத்திலே யாசுவா அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான்? மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு லாசருவினுடைய கல்லறையை பார்த்து லாசருவே நீ வெளியாவா என்று மகா சத்தமாய் அவர் அழைக்கின்ற பொழுது மரித்த லாசரு எப்படியாக எழுந்திருந்து வராரா? எந்த ஒரு சேதமும் இல்லாமல் நம்மளை கொண்டதான ஒரு பரிபூரண ஒரு மனுஷனாக அவர் என்ன செய்கிறார்? அங்கே கல்லறையிலிருந்து வெளியே வருகிறார். நம்மளுடைய ஆண்டவர் ஜீவனை எடுக்கவும் முடியும், ஜீவனை கொடுக்கவும் முடியும். மரித்த சரீரத்துக்குள் அவருடைய ஜீவனை அனுப்பி அந்த சேனையாகவும் அவர் என்ன செய்ய முடியுமா? அவர் மாற்ற முடியும் என்று அங்கே வேதம் சொல்கிறது. அதிலே நீங்க படிப்பீர்களே. ஆனால் கீழே எப்படிப்பட்டதாக இருக்க போன்றாது கிறிஸ்து வந்து என்ன செய்கிறார்? அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அதுதான் இங்கே யோவான் 5:21 சொல்கிறது. யோவான் 5:21 படிங்க. 5:21 பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்கள் எல்லாருக்கும் கிடையாது. இந்த உயிர்த்தெழுதல் யாருக்கு? தமக்கு சித்தமானவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அவர் உயிர்ப்பிக்கிறார். அந்த தமக்கு சித்தமானவர்களுக்கு லாசர் அடைக்கிறதுனாலே லாசர்வை ஆண்டவர் என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். இன்னைக்கு புறஜாதிகளாக உங்களுக்குள் சோர்ந்து போய் கிடக்கிற அந்த விசுவாசத்தை அவர் திரும்பமாக அவர் என்ன செய்ய முடியும்? அவர் உயிர்ப்பிக்க முடியும். ஏனென்றால் அந்த உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமைக்கு அதிகாரமுடையவர் யாரு? நம்மளுடைய ஆண்டவர். இந்த சத்திய வார்த்தை, இந்த வார்த்தை இப்பொழுதும் என்ன இருக்கிறது? அவருடைய ஜீவன் இருக்கிறது. இதுவரைக்கும் அவருடைய 2வது வருகை வரவில்லையோ அதுவரைக்கும் இந்த சத்திய வார்த்தை பிரஜாதிகளுக்கு மத்தியிலே அது ஜீவன் உள்ளதாக அது கிரியை செய்து கொண்டிருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை விசுவாசிப்பீர்களே ஆனால் நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்களே, அதை காட்டிலும் மேலான கிரியைகளை நீங்கள் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அந்த ஏன்னைக்கு நம்மளால செய்ய முடியல. சம்திங் ஏதோ நமக்குள்ளதா இருக்கு பிரச்சனை. அது என்ன பிரச்சனை? விசுவாச பிரச்சனை. அந்த விசுவாசம் மரித்து போய் இருக்கிற உங்களுக்குள்ளே அந்த விசுவாசத்தை என்ன செய்ய வேண்டும்? அதை தட்டி எழுப்ப வேண்டும். எப்படி எலிசாவுடைய கல்லறையிலே இன்னொரு மனிதனுடைய பிரேதத்தை தூக்கி போட்ட பொழுது அந்த சரீரம் உயிர்ப்பட்டதோ அதே வல்லமை யாரிடத்தில் இருக்கிறது? நம்மளுடைய ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர்
அவர் சகலத்தை செய்யக்கூடிய வல்லமை, அவர் அதிகாரத்தை அவர் இப்பொழுது கொடுக்கக்கூடிய வல்லவராக இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த நாள் ஒரு சாதாரணமான நாள் கிடையாது. இதை யாரெல்லாம் அவருடைய வார்த்தை சத்தியம் என்றும், அவர் உயிர் உள்ள தேவன் என்றும், அவர் ஜீவனை கொடுப்பார் என்றும், அவர் நித்திய ஜீவனுக்குள் அழைத்து செல்வார் என்றும் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்குள் இந்த ஆவி என்ன செய்யுமா? அது கிரியை செய்யும். முதலாவது யாருக்குள் இருக்க வேண்டும்? அந்த விசுவாசம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் இல்லாமல் கிறிஸ்துவினுடைய ஆவி ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் அந்த விசுவாசத்தை முடிக்கிறது யாரு? அவர்தான். அது யார் மூலமாக நடக்கிறது? உங்களுடைய சுய விசுவாசத்தின்படி நடக்கிறது. சபையில் உண்டான போதகர்களுடைய விசுவாசத்தின்படி அநேக காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். ஆனால் உங்களுடைய சரீர ஜீவியத்திலே ஒரு மாற்றம் ஆகக்கூடிய காரியம் நடக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் பார்க்கின்ற பொழுது சொல்கிறார், ஸ்திரியே நீ இதை விசுவாசிக்கிறாயா? பாய் பிரணாமம் அங்கே சுகமளிக்கும் ஆராதனை நிற்கின்ற பொழுது முதலாவது பார்த்து கேட்கிறார், சகோதரனே, நான் இந்த காரியத்தை தேவனுடைய ஆவினாலே செய்வேன் என்று நீ சுகம் பெறுவாய் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அப்படி நீ விசுவாசிப்பானால் உனக்கு இப்பொழுது கர்த்தர் உரைக்கிறதா என்று யார் கூறினது? ஏழாவது தூதன் கூறினார். ஏழாவது தூதனை யார் வழி நடக்கிறது? அதே ஆவியானவர் உயிர்த்தெழும் ஜீவனமாக இருக்கிறார் என்று சொன்னார். அதே ஆண்டவர் இருந்து வழி நடத்தினார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதே ஆவியானவர் தான் இருக்கிறார். அவர் இன்றும் மாறவில்லை. எதுவரைக்கும் அவருடைய இரண்டாவது வர்க்கம் வரவில்லையோ அது வரைக்கும் அவருடைய தன்மைகள், அவருடைய கிரிகள் ஒருபோதும் அழிந்து போவதும் இல்லை, அது மாறுவதும் கிடையாது. உங்களுக்குள் சோர்ந்து போய் கிடக்கிற, தூங்கி கொண்டு இருக்கிற அந்த விசுவாசத்தை என்ன செய்ய வேண்டும்? தூசி தட்டி எழுப்ப வேண்டும். ஆண்டவர் நீ சொல்லுகிறேன், நானே உயிர்த்தெழும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று, எனக்குள் உங்களுடைய ஜீவன் வெளிப்படட்டும் ஆண்டவரே. நீ சொல்லியிருக்கிறேன், என்னை காட்டிலும் மகத்தான காரியங்களை கிரிகளை நீங்கள் நடப்பிருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. நான் அந்த வார்த்தைக்கு அதிகாரம் உள்ளவன், நான் அதற்கு புத்திர வாக்கியம் உள்ளவன் என்று நீங்கள் அந்த அதிகாரத்தை பெற நீங்கள் முயற்சிப்பீர்கள். ஆனால் நீங்கள் அவருடைய சமூகத்தில் கேட்கின்ற பொழுது நிச்சயம் ஆண்டவர் அவர் என்ன செய்வார்? உங்களையும் ஒரு கிரியனை எடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ரட்சிக்க வல்லமை உடையவராக இருப்பார். ஆனால் உங்களையும் கொண்ட புறஜாதிகளுக்கு மத்தியிலே உங்களை ஒரு பராக்கிரமசாலியாக ஆண்டவர் என்ன செய்வார்? எடுத்து பயன்படுத்துவார், சாட்சியாக வைத்திருப்பார். உங்களை சாட்சியாக வைத்திருப்பார். ஆனால் இந்த சாட்சிக்குரிய காரியத்தை மாத்திரமே செய்ய முடியும். நீங்கள் சுவிசேஷம் பிரசங்கிக்க முடியாது. சுவிசேஷகனுக்கு சுவிசேஷ வேலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சாட்சிக்குரியவனுக்கு சாட்சியினுடைய காரியத்திற்காக சபையை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு காரியங்கள் உண்டு. அந்தந்த காரியங்களையும் அந்தந்த ஸ்தானங்களையும் அந்தந்த பாகங்களையும் ஆண்டவரிடத்தில் கேட்டு அதன்படி நமக்குள் சோர்ந்து கிடக்கிற அந்த ஆவியை மீண்டுமாக என்ன செய்ய வேண்டுமா? தட்டி எழுப்ப வேண்டும். ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவன் கிறிஸ்து. சங்கீதம் 119:119-25 5வது வசனத்தில் அங்கே சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், படிங்க சங்கீதம் 119:25 வசனம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. என்னுடைய ஆத்துமா வந்து மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என்னதான் வசனத்தின்படி என்னுடைய என்னது? திரும்ப அந்த வசனத்தை படிக்கிறனால ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. என்னுடைய ஆத்துமா வந்து மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வசனத்தின்படி நீர் என்ன செய்யும்? உயிர்ப்பு. இந்த வசனம் இல்லாமல் ஒண்ணுமே என்ன செய்யாது? சரீரத்திலே எந்த ஒரு மாற்றமே வர முடியாது. கிறிஸ்துவ சமுதாயத்தில் எந்த ஒரு மாற்றமே வர முடியாது. நாம் சண்டே போய் ஆமென் அல்லேலூயா என்று ஆடி குதிப்பதினால், அங்கே துள்ளுவதினால் இந்த காரியங்கள் நிறைவேற முடியாது. அது எங்கே இருக்கிறது? வசனத்தில் இருக்கிறது. இந்த வசனம் உங்களுக்குள்ளே இருக்குமேயானால் நிச்சயமாக உங்களை ஒரு உயிர் உள்ள சாட்சியாக ஆண்டவர் இந்த பூமியில என்ன செய்வார்? அங்கே அவர் உங்களை நிறுத்துவார் என்று வேதம் சொல்கிறது. அதே சங்கீதம் 119 அதிகாரத்திலே அங்கே 107வது வசனம் என்ன சொல்கிறது? படிக்கலாம். அதே அதிகாரத்திலே 107வது வசனம். நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன். நான் வந்து மிகவும் உபத்திரப்படுகிறேன். யாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். யாவாகிய தேவனே, கர்த்தராகிய மெசியாவே, நீர் என்ன செய்யும்? உம்முடைய வசனத்தின்படி நீர் என்னை உயிர்ப்ப. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஒரு உடன்படிக்கையோடு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய விசுவாச குறைபாடு இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய ஜீவனை எனக்குள்ளே உம்முடைய வசனத்தினால நீர் என்ன செய்ய வேண்டும்? உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஆண்டவரை நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த ஆண்டவர் இப்பொழுது உயிருள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் சாதாரணமாக இந்த நாளிலே ஆண்டவர் உயிர்த்தால் வந்து நீங்கள் இந்த நாளை ஒரு திருநாளை போல கொண்டாட வேண்டாம். அந்த ஜீவன், அந்த வசனம் உங்களுக்குள்ளும் என்ன செய்ய வேண்டும்? அது உயிர்த்தெழுத வேண்டும். அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே வெளிப்படுமையானால் நிச்சயமாக நீங்கள் யாரு? கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். அதிலே என்ன சொல்கிறது? 149வது வசனம் என்ன சொல்கிறது? அதிலே அதே அதிகாரம் 149வது வசனம், சங்கீதம் 119. உம்முடைய கிருபையின்படி
கிருபையின்படி என் சத்தத்தை கேளும். உம்முடைய கிருபையின்படி நீர் என்ன செய்யும்? என்னுடைய சத்தத்தை கேளும் ஆண்டவரே. யாவாகிய தேவனே, யாவாகிய தேவனே, உம்முடைய நியாயத்தின்படி, உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என்னை நீர் உயிர்ப்பீர். உம்முடைய நியாயத்தின்படி எனக்குள்ளே எப்படி உமக்கு சித்தமான நியாயங்கள் காணப்படுகிறதோ ஆண்டவரே, அது உம்முடைய சித்தத்தின்படி என்ன செய்யும்? அதன்படி என்னை நீர் உயிர்ப்பீர். நீங்க அநேக காரியங்கள் கிறிஸ்தவர்கள் செய்துவிட்டு ஆண்டவரே என்னை உயிர்ப்பினா முடியாது, அவருடைய நியாயத்தின்படி நீர் என்னை உயிர்ப்பியும் என்று நீங்கள் கேட்பீர்களே. ஆனால் நிச்சயமாக அந்த ஜீவன் இந்த நாளிலே உங்களுக்குள்ள அது என்ன செய்ய முடியும்? உயிர்ப்பிக்க முடியும். ஒரு உடன்படிக்கையோடு நீங்கள் செல்லுங்கள். ஆண்டவரே, இந்த நாளிலே முழு உலகம் நீர் உயிர்த்தீர் என்று விசுவாசிக்கிறது. ஆனால் நீர் எனக்குள்ளே இந்த நாளிலே என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். நீர் எனக்குள்ளே நீர் உயிர்த்தெழுவீரானால் என் மூலமாக வரக்கூடிய பிள்ளைகள், என் மூலமாக வரக்கூடிய சந்ததிகளுக்குள்ளும் உங்களுடைய ஜீவன் என்ன செய்யப்படுமா? உயிர்ப்பிக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனிதன் தவறு பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனிதன் ஒரு குற்றத்தை செய்தானேயானால் அந்த குற்றத்தின் படி எத்தனை வம்சங்கள் மூலமாக பின்தொடரும் என்று சொல்கிறது? 7 வம்சங்கள் மீது என்ன செய்யுமா? அது கடந்து செல்லும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பரிசுத்தவானுடைய சந்ததி, அவருடைய நீதி, அவருடைய வார்த்தை, அவருடைய ஜீவன் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகள் அப்படியாக அது என்ன செய்ய வேண்டும்? ஒரு டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்மளுடைய ஆண்டவர் அவர் எப்படி? அவர் ஜீவனை கொடுக்கக்கூடியவர். அவர் ஜீவனை கொடுத்து அந்த மரித்த சரீரங்களை உயிர்ப்பிக்கக்கூடியவர். அவர் ஆவியை அனுப்பக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதே சங்கீதம் 137 7வது வசனம் சொல்கிறது. இந்த ஒரு வசனம் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். உங்களுக்கு ஆகாரம் கூட இந்த நாளிலே இருக்கிறது போல மத்தியான ஆகாரம். படிக்க சங்கீதம் 138வது அதிகாரம் 7வது வசனம். யாவாகிய தேவனே, யாவாகிய தேவனே, எருசலேமின் நாளில், எருசலேமினுடைய நாளில் ஏதோமின் புத்திரரை இன்னையும் அவர்கள் அதை இழுத்து போடுங்கள், அதை இழுத்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இழுத்து போடுங்கள் என்று சொன்னார்களே. அவர்கள் அந்த அஸ்திபாரத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? இழுத்து போடுங்கள் என்று சொன்னார்கள். யோவான்ல சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆலயத்தை நீங்கள் இழுத்து போடுங்கள், அந்த ஆலயத்தை நான் என்ன செய்வேன்? 3 நாளைக்குள்ளே திரும்பமாக நான் எழுப்புவேன். அந்த ஆண்டவர் தான் நம்மளோடு இருக்கிறார். இதை நீங்க ஒருபோதும் கைவிட விடக்கூடாது. நீங்கள் யார் என்பதை முதலில் அறிந்து கொள்ளுங்கள் முதலாவது. அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இடத்துல கேட்கணும். ஆண்டவரே, உம்முடைய நியாயத்தின் மேலே உம்முடைய வசனத்தை எனக்குள்ளே நீர் அனுப்பி நீர் என்ன செய்யும்? உயிர்ப்பியும். உங்களுடைய சித்தத்தின்படி, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, அது அவருடைய நியாயத்தின்படி. நீங்கள் என்ன கிரியைகளை செய்து இருக்கிறீர்களோ அதன் மூலமாக அவருடைய நியாயம் உங்கள் மீது வரும். அந்த நியாயமானது மரித்து போயிருக்கிற ஆத்மாவுக்குள் அது அந்த வசனத்தை அவர் அனுப்பி அதை ஜீவன பெரும்படியாக அவர் செய்கிறார். அந்த ஆலயத்தை அவர் திரும்பமாக அவர் என்ன செய்வாரா? அவர் எழுப்பக்கூடிய வல்லவராக இருக்கிறார். ஒரு வசனம் ஓசியாவில் என்ன சொல்கிறது? 6வது அதிகாரம் 2வது வசனத்திலே ஓசியாவில் அவர் சொல்கிறார். பாருங்க 6:2வது வசனம். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். அவர் 2 நாளைக்கு பின்பு அவர் என்ன செய்ய போவார்? அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். 3ஆம் நாளில் அவர் என்ன செய்வார்? அவர் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் நாம் என்ன செய்வோம்? பிழைத்திருப்போம். பாருங்கள், 2 நாள். என்னது? 2 நாள். திரும்ப அந்த வசனத்தை படிங்க பிரதர். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். அவர் நம்மை என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். 3ஆம் நாளிலே அந்த ஆண்டவர் என்ன செய்வாரா? உயிர்ப்பிப்பார். 2 நாளைக்கு பிறகு 3வது நாள். இன்னைக்கு ஆண்டவரோடு சொல்லிட்டு போன மாதிரி நான் புதுசா கிறிஸ்துக்குள்ள வந்த புதுல வருநாடி சொல்லுவாங்க. இந்த ரோமன் கத்தோலிக்கர்கள் சொல்லுவாங்க, ஜீசஸ் போகும்போது இப்படி 2 விரலை காட்டிட்டு போனார். அதுக்கு அர்த்தமா 2000 வருஷத்துக்கு அப்புறம் உலகம் அழுத்தி போகும் அப்படின்னு. அப்ப நாங்கெல்லாம் என்னது? முதல்ல குடிகாரர்களாக இருந்த நபர்கள். வாலிபத்துல எல்லாம் நான் என்ன செய்யறது? நல்லா தண்ணி அடிக்கிறார்கள். அப்ப நாங்களாம் சொன்ன 2000 எல்லாரும் சொல்றாங்க இதுல தான் இருந்தா அப்ப குடிக்க என்ன உலகம் அழிய போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப நாங்க ஒரு 150 பேர் கேங்கு. அப்ப இருக்கும்போது இந்த 2000 நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? நல்லா தண்ணி அடிச்சு வெறுத்து போயிருக்க. அன்னைக்கு தண்ணி வந்தாலும் மழை வந்தாங்க கொண்டுட்டு போறோம். அதோட போய் சேர்த்து போறோம். கடைசியில பாருங்க 2000 வருஷம் ஓப்பனிங்ல என்னை அறியாமலே நான் எங்க இருந்தேன்? நான் சபையில் இருந்தேன். ஏனென்றால் இந்த சபைக்கு நான் எப்பொழுது வந்தேன்? 1999 கிறிஸ்துமஸ் 24ஆம் தேதி சபைக்கு வந்தேன். 2வது ஓப்பனிங்ல நான் சபைக்குள்ள இருக்கேன். இருந்து 2 மாசம் கழித்து ஞானசனமா எடுத்து அந்த இடத்துக்கு போன பிறகு நம்ம மாமா இப்ப கிறிஸ்துவ மாறிட்டார், அழகிய குலத்தில் போயிட்டாரு. பாருங்கள், நீங்கள் சொல்லக்கூடியது இந்த உலகத்தில் ஒரு கணிப்பு உண்டு. கிறிஸ்து 2000 வருடத்திற்கு பிறகு வருவார் என்று. ஆனால் மெய்யான கிறிஸ்துவர்களும் உலகத்தில் நடக்கக்கூடிய
அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கணிக்கின்ற பொழுது கிறிஸ்து வருகை மிகவும் சமீபம் என்று நான் காண்கிறோம். 2000 வருடம் கடந்து விட்டது. ஆனால் 3வது நாள் பிறக்கின்ற பொழுது அவருடைய ஜீவன் வர வேண்டிய நாளிலே இருக்கிறோம். இந்த ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமாக நீங்க எங்கே செய்ய போக முடியும்? பரலோகம் போக முடியும். இல்லாட்டி ஒருபோதும் போக முடியாது. நோவா போய் பிரசங்கம் பண்ணாரு எல்லாருக்கும். ஏய் மாமா, ஏய் மச்சான், நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க? ரட்சிக்கப்படுங்க. இந்த மாதிரி ஆண்டவர் மழை வருஷிக்க பண்ண போய் அந்த நாளில் என்னது மழை என்பதை கேள்விப்படவே இல்லை யாருமே. இந்த பைத்தியக்கார கிழமை இவன் இப்படி சொல்லிக் கொண்டு இருக்கிறான். இது எப்ப மழை வரப்போது, எப்ப அழியப்போது. ஆனா ஒரு நாள் அங்கே மழை வந்த பொழுது நோவனுடைய பேலை மேலே தண்ணியில எழுப்புகின்ற பொழுது தீர்க்கதரிசி அழகா வர்ணித்து எழுதுகிறார். அவருடைய சொந்த பந்தங்களை என்ன சொல்கிறாரா? ஏ நோவா மச்சானே, நீ எங்களுக்காக கதை வைக்கிறார். ஐயோ நோவா தாத்தாவே, நீ எங்களுக்காக கதை வைக்கிறார். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இந்த தண்ணினால் அழிய போகிறார். நோவா சொல்லுகிறார், பூட்டினவர் திறக்கால் ஒழிய அந்த அதிகாரம் ஒருவனுக்கும் கிடையாது. ஏனென்றால் எவர் சுவிசேஷத்தை அனுப்பினாரோ அவர் தாமே நோவாவோடு எங்கே இருக்கிறார்? அவர் பேழைக்குள் இருக்கிறார். ஏனென்றால் ரட்சகர் அவர். அதே பொழுதுதான் நமக்கும் அவர் மரித்து 3வது நாள் உயிர் தெழுந்தார். இந்த 2 நாளைக்கு பிறகு அவர் உங்களுக்கும் எனக்கும் அவரை விசுவாசிக்கிற அநேகருக்கும் அந்த ஜீவனை கொடுக்கும்படியாக அந்த நாளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் இதற்குள்ளே விசுவாசித்து அவருடைய வசனம் உங்களை புறமிட உங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தை அவருடைய கரத்தில் நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள். நிச்சயமாக அந்த வசனம் உங்களுடைய ஆத்மா மாத்திரமல்ல உங்களுடைய சரீரத்தை அது என்ன செய்யுமா? அது புதுப்பிக்கும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் இங்கே பிள்ளைகளுடைய புரோகிராமும் அநேக காரியங்கள் இருந்ததுனாலே நேரம் ஆகிவிட்டது. அதற்கு கூடவே உங்களுக்கு என்னது சரீர புஷ்டிக்கு உண்டான ஆகாரத்தை இங்க சகோதரர் என்ன செய்து வைத்திருக்கிறார்? ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார்.